பிரம்மச்சரியம், சன்மார்க்க விளக்கம். இந்த வார்த்தை உச்சரித்தவுடன் நாம் எல்லாருக்கும் நினைவு வருவது: 1. திருமணம் செய்யாமல் இருத்தல். 2. மனைவியுடன் உடல் உறவு செய்யாமல் இருத்தல். 3. விந்து நீக்கம் தவிர்த்தல். உண்மை இதுதானா? ஆனால் உண்மை இதுவல்ல. பிரம்மச்சரியம் எனில் எந்த பயிற்சி ஆற்றினால் ஆன்மா ஆகிய பிரம்மம் காண முடியுமோ அதுவே ஆகும். வேதகால ரிஷிகளுக்கு பல மனைவியர் இருந்தனர். ஆகையால் திருமணத்துக்கும் பிரம்மச்சரியத்துக்கும் தொடர்பில்லை. அந்த பயிற்சியானது விந்துவை சிரசில் இருக்கும் பிரமத்துவாரத்துக்கு ஏற்றுவதாகும். அங்கிருக்கும் குளம் நிறைந்து அதன் மூலம் சுப்பிரமணி சிரோன்மணி, ஷண்முக மணி, கௌதமமணி உருவாகும் வரை நடைபெற வேண்டியதாகும். வள்ளல் பெருமான், விந்துவை மேலேற்றுபவர்க்கு தூக்கமும் சோம்பலும் ஆகாதே. அப்படி எனில் தூக்கத்தை ஒழித்திருக்காரோ? அவராலேதான் விந்துவை தொடர்ந்து மேலேற்ற முடியும், பிரம்ம ஞானம் அடைய முடியும். அதுக்கு தோராயமாக 12 ஆண்டு என கணக்கிட்டார்கள். அந்த காலத்துக்கு விந்து நீக்கம் இல்லாதிருந்து அதை சிரசுக்கு ஏற்ற வேண்டியது அவசியமாகுது. இதுதான் உண்மையான பிரம்மச்சரிய விரதமாம். திருமணம் ஆகா சாமியார்கள் சந்நியாசிகள் மேற்கொள்வது அல்ல. பிரம்மத்தை சார்ந்து இருப்பவன் பிரம்மச்சரியன், திருமணம் செய்யாமல் இருப்பவன் அல்லன். மேலும் விந்துவை முதுகுத்தண்டின் அடியில் இருந்து மேலேற்றுதல் அல்ல மன்றம் கற்றுத் தருவது போல். உலகத்துக்கும் உண்மைக்கும் ஒளி ஆண்டுகள் தூரம். இந்த சாதனா இரகசியம் மறைத்தே வைக்கப்பட்டிருக்கு. எங்கே இருந்து எப்படி மேலேற்றுதல், எங்கு சேர்த்தல், இதெல்லாம் தான் சாதனா தந்திரங்கள். வித்தை அறிந்த குரு விளக்குவார், கற்றுத்தருவார். ஏன் 12 ஆண்டு மேற்கொள்ள வேணும் என நியதி வரைந்தனர்? ஏன் 15-20 ஆகஸ்ட் இருக்கக்கூடாது? 12 ஆண்டுகள் ஏனெனில் சந்திர கலை வைத்து இது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது அமாவாசை முடிந்து முதல் 3 நாளுக்கு நிலவு தென்படுவதில்லை. பிறகு ஒவ்வொரு கலையாக வளர்ந்து முழு நிலவு வர 12 நாள். பின் பௌர்ணமி. இந்த 12 நாள் காலம்தான் 12 ஆண்டு என ஆக்கப்பட்டிருக்கு. இந்த கால அளவுக்கு விந்துவை மேலேற்றி சிரசில் முழு நிலா அமைக்க வேணும். ஆனால் நடைமுறையில் இதை விடவும் அதிக காலம் ஆகும். குழந்தை மகாமகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் குல வைபவம் இதை வைத்தேதான் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த குளம்தான் அகத்தே விளங்கும் சிர நடுக்குளம். இதைத்தான் கும்பமேளா என சனாதனம் விளக்குது. 12 ஆண்டுக்கு பல பிரமாணம் உள்ளது நம் சங்க கால தமிழ் காப்பியங்களில். மணிமேகலையில் விருச்சிக முனிவன் 12 ஆண்டுக்கு ஒரு முறை கனி தரும் மரத்தில் மாம்பழம் உண்டு தவம் செய்தபடி வருவான். உலகில் எங்காவது இது சாத்தியமா? எல்லாம் அகயோக ஞான அனுபவங்கள்தான் இதிகாசம் புராணம் காப்பியமாக புனையப்பட்டுள்ளது என்பது உண்மை. பரியங்கம் வாசி சித்தி ஆனால்தான் பிரம்மச்சரியம் சித்தி ஆகி ஞானம் கைகூடும், நெற்றிக்கண் திறக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை உறுதி: பிரம்மச்சரியம் மரணமில்லா பெருவாழ்வும் ஞான சித்தி அளிக்காது. அதுக்கு இன்னும் பல படிகள் ஏறணும். துவாத சாந்தம் வேற, சிற்றம்பலம் வேற. நடுவுக்கு மேல் முடி அனுபவம். மக்கள் தவம் செய்ய வேணும், சடங்கில் மட்டுமே இருக்கக்கூடாது. நன்றி.